ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள்: இந்தியா பிரிட்டன் இடையே இன்று அமலுக்கு வந்துள்ள விரிவான பொருளாதார வர்த்தக ஒப்பந்தம் வரலாற்று சிறப்புமிக்கது என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். தமிழக முன்னாள் முதலமைச்சர் காமராஜரின் பிறந்த நாளையொட்டி தலைவர்கள் பலர் மரியாதை செலுத்தியுள்ளனர். இளையோரின் ஆற்றல் நாட்டின் மிகப்பெரிய சக்தியாக திகழ்வதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார். ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் சீர்திருத்தம் மேற்கொள்ளப்பட வேண்டியது அவசியம் என்று இந்தியா மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் இரண்டாவது அரையிறுதி ஆட்டத்தில் அர்ஜென்டினா இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியா பிரிட்டன் இடையே இன்று அமலுக்கு வந்துள்ள விரிவான பொருளாதார வர்த்தக ஒப்பந்தம் வரலாற்று சிறப்புமிக்கது என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பிரிட்டனுக்கு இந்தியா ஏற்றுமதி செய்யும் 99% பொருட்களுக்கு 100% வரி விலக்கு அளிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த விரிவான வர்த்தக ஒப்பந்தத்தின் மூலம் நாட்டின் ஜவுளித்துறை, தோல்துறை, சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் முனைவோர், விவசாயிகள் உள்ளிட்டோர் பெரிதும் பயனடைவார்கள் என்று திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இந்தியா பிரிட்டன் இடையேயான வர்த்தக ஒப்பந்தம் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்தது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இதன் மூலம் நாட்டின் ஏற்றுமதி அதிகரிக்கும் என்று தெரிவித்துள்ளார். சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களில் வேலைவாய்ப்புகள் அதிகரிக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு பல்வேறு நாடுகளுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளதன் விளைவாக வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட முடியும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதில் இந்தியா பிரிட்டன் வர்த்தக ஒப்பந்தம் முக்கிய மைல்கல்லாக திகழ்வதாக மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த ஒப்பந்தத்தின் மூலம் விவசாயிகளும் வேளாண் துறையினரும் பயனடைவார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த ஒப்பந்தம் நடைமுறைக்கு வந்துள்ளதை அடுத்து சென்னையில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரிட்டன் துணை தூதர் டாக்டர் சுதாபா சௌத்ரி இந்தியாவிலிருந்து பிரிட்டனுக்கு ஏற்றுமதி செய்யப்பட உள்ள பொருட்களை கொடியசைத்து அனுப்பி வைத்தார். இந்த விரிவான பொருளாதார வர்த்தக ஒப்பந்தத்தின் மூலம் இரு நாடுகளுக்கும் இடையேயான பொருளாதார உறவுகள் மேம்படும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதேபோல் தமிழகத்தின் கரூரில் நடைபெற்ற பிரிட்டனுக்கு ஜவுளிப் பொருட்களை அனுப்பி வைக்கும் நிகழ்ச்சியில் மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகத்தின் கோவை மண்டல கூடுதல் தலைமை இயக்குநர் திரு ஸ்ரீதர் பங்கேற்று பேசினார். பேசிக்கலி இந்த எஃப்டிஓட அட்வான்டேஜ் என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளோட காம்படிட்டிவ்னஸ்ல உள்ள பங்களாதேஷ், சைனா, மற்ற கண்ட்ரி எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அவங்களோட ப்ராடக்டோட நம்மளோட ப்ராடக்ட் காம்படிட்டிவ்னஸ் ஜாஸ்தியா இருக்கிறது காரணம் என்னன்னா, நம்மளோட ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா யூகேல 0 டியூட்டி ஆக்சஸ்ல போயிடும். ஸோ அவங்களுக்கு பாத்தீங்கன்னா டாக்ஸ் அங்க அந்த கண்ட்ரில இருக்காவாசி நம்மளோட ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா ப்ரிஃபரன்சஸ் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ வி ஹேவ் a competitive edge over other countries because of this one. செகண்ட் லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா we did almost 800 crores from Karur. ஸோ இந்த இந்தியா யூகே செட் ஆனால அக்ரிமெண்ட்னால பார்த்தீங்கன்னா டெஃபினட்டா பாத்தீங்கன்னா இட் வில் பி டபுள். வி ஹோப் இட் வில் பி டபுள். கண்டிப்பா 1600 கோடி பண்ணுவாங்க அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு இலக்கா வச்சு நம்ம கரூர்லேருந்து பண்ணோம்னா டெஃபினட்டா அது பாத்தீங்கன்னா ஃபுல்ஃபில் ஆகும். அதுக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, டிஜிஎஃப்டி, மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் எல்லாமே சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ தட் இஸ் அவர் மெயின் மோட்டோ. தமிழக முன்னாள் முதலமைச்சர் காமராஜரின் பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் மரியாதை செலுத்தியுள்ளனர். குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், எளிமை, நேர்மை, தன்னலமற்ற மக்கள் சேவை ஆகியவற்றின் உயரிய அடையாளமாக திகழ்ந்தவர் காமராஜர் என்று தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு குழந்தையும் கல்வி பெறும் நோக்கில் ஆயிரக்கணக்கான பள்ளிகளை தொடங்கி ஏழை மற்றும் கிராமப்புற மாணவர்களின் கல்வி முன்னேற்றத்திற்கு அவர் வழிவகுத்தார் என்றும் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள பதிவில், நாட்டின் சுதந்திரத்திற்காகவும் தேசத்தின் வளர்ச்சிக்காகவும் தமது வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் காமராஜர் என்று புகழாரம் சூட்டியுள்ளார். நாட்டின் வளர்ச்சி, கல்வி, ஏழை எளியோரின் நலன் போன்றவற்றில் அவரது பங்களிப்பை நினைவு கூர்வதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள வலைதள பதிவில், தேசத்தை முன்னேற்றக்கூடிய ஒரே சக்தி கல்வி என்பதை நம்பிய அவர், எளிய குடும்பத்தினரின் குழந்தைகள் கல்வி கற்க வேண்டும் என்ற நோக்கில் மதிய உணவு திட்டத்தை அறிமுகம் செய்து புரட்சி செய்தவர் காமராஜர் என்று கூறியுள்ளார். தமிழகம் இன்று அடைந்திருக்கும் பல்வேறு வளர்ச்சிகளுக்கு வித்திட்டவர் காமராஜர் என்றும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார்.
கர்நாடகாவிலிருந்து திரு மன்சூர் அலிகானும் மத்திய பிரதேசத்திலிருந்து திரு ரஜ்னீஷ்குமார் அகர்வாலும் மாநிலங்களவை உறுப்பினர்களாக இன்று பதவியேற்றுக் கொண்டனர். குடியரசு துணைத் தலைவரும் மாநிலங்களவைத் தலைவருமான திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு பதவிப் பிரமாணம் செய்து வைத்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். இளையோரின் ஆற்றல் நாட்டின் மிகப்பெரிய சக்தி என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார். உலக இளையோர் திறன் தினம் இன்று கடைபிடிக்கப்படுவதையொட்டி சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட இளையோரின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று தெரிவித்துள்ளார். நாட்டில் உள்ள அனைத்து இளைஞர்களும் நவீன திறன் பயிற்சி பெற்று இந்தியாவை முன்னணி நாடாக மாற்ற முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார். இந்நாளையொட்டி உத்தரப்பிரதேசம், தில்லி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. திறன் இந்தியா இயக்கத்தின் 11வது ஆண்டு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. கடந்த 2015ஆம் ஆண்டு இதே நாளில் பிரதமர் திரு நரேந்திர மோடி திறன் இந்தியா இயக்கத்தை தொடங்கி வைத்தார். இளையோருக்கு திறன் பயிற்சி அளித்து தொழில் நிறுவனங்களுக்கு தேவையான பயிற்சி பெற்ற பணியாளர்களை வழங்குவதற்காகவே இந்த இயக்கம் தொடங்கப்பட்டது. இதன் மூலம் 6 கோடி இளைஞர்கள் திறன் பயிற்சி பெற்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். திறன் இந்தியா இயக்கத்தின் மூலம் ஆண்டுதோறும் 1 கோடி இளைஞர்கள் பயிற்சி பெற்று வருகின்றனர். தேசிய புலனாய்வு முகமை மகாராஷ்டிராவில் நடத்தும் புலனாய்வு வழக்குகளை விசாரிக்க சிறப்பு நீதிமன்றத்தை அமைக்க மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக மும்பை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் மகாராஷ்டிர மாநில அரசுடன் ஆலோசனை மேற்கொண்ட பின் இது தொடர்பான அறிவிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. மும்பை மாநகர நீதிமன்றத்தின் வளாகத்திலேயே இந்த வழக்குகளை விசாரிக்க இடம் ஒதுக்கப்பட உள்ளது. தேசிய புலனாய்வு முகமையின் நிலுவையில் உள்ள வழக்குகளுக்கு விரைந்து தீர்வு காணும் வகையில் இந்த சிறப்பு நீதிமன்றம் அமைக்கப்பட உள்ளது. ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் சீர்திருத்தம் மேற்கொள்ளப்பட வேண்டியது அவசியம் என்று இந்தியா மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக பேசிய ஐநாவுக்கான இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி திரு ஹரீஷ், சீர்திருத்தம் மேற்கொள்ளப்படாவிட்டால் ஐநா மீதான மக்களின் நம்பிக்கை குறைய வாய்ப்புள்ளதாக கூறினார். 80 ஆண்டுகள் பழமையான ஐநாவின் சட்டங்கள் உலகளாவிய சவால்களை எதிர்கொள்ள போதுமானதல்ல என்று அவர் சுட்டிக்காட்டினார். ஐநா பாதுகாப்பு கவுன்சில் சீர்திருத்தம் தொடர்பான பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் இல்லை என்று அவர் குறிப்பிட்டார். அனைத்து நாடுகளும் வளர்ச்சியடைவதற்கு பொருளாதார உதவி வழங்க இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். சர்வதேச நிதி நிறுவனங்கள் வளர்ச்சித் திட்டங்களுக்கு கடனுதவி அளிக்க வேண்டும் என்றும் திரு ஹரீஷ் வலியுறுத்தினார். ஜம்மு காஷ்மீரில் வரும் சனிக்கிழமை முதல் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக அங்கு வெள்ள அபாய எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. ஜம்மு பகுதியில் கனமழையால் செனா பள்ளத்தாக்கு, பீர்பாஞ்சல் மலைப்பகுதிகளில் வரும் திங்கட்கிழமை முதல் 3 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் 2வது அரையிறுதி ஆட்டத்தில் அர்ஜென்டினா இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. அட்லாண்டாவில் இப்போட்டி நள்ளிரவு மணி 12:30க்கு தொடங்குகிறது. இலங்கைக்கு எதிரான முதலாவது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3வது நாளான இன்று இந்தியா முதல் இன்னிங்ஸில் விக்கெட் இழப்பின்றி 257 ரன் எடுத்திருந்த நிலையில் மழை காரணமாக தற்போது ஆட்டம் தடைபட்டுள்ளது. கலேயில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இலங்கை அணி முதல் இன்னிங்ஸில் 9 விக்கெட் இழப்பிற்கு 424 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று இந்தோனேஷியாவை எதிர்கொள்கிறது. பாங்காக்கில் இப்போட்டி பிற்பகல் மணி 2:30க்கு தொடங்குகிறது. நேற்று நடைபெற்ற ஓமனுக்கு எதிரான ஆட்டத்தில் 99-17 என்ற புள்ளி கணக்கில் இந்தியா வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா பிரிட்டன் இடையே இன்று அமலுக்கு வந்துள்ள விரிவான பொருளாதார வர்த்தக ஒப்பந்தம் வரலாற்று சிறப்பு மிக்கது என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். தமிழக முன்னாள் முதலமைச்சர் காமராஜரின் பிறந்த நாளையொட்டி தலைவர்கள் பலர் மரியாதை செலுத்தியுள்ளனர். இளையோரின் ஆற்றல் நாட்டின் மிகப்பெரிய சக்தியாக திகழ்வதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார். ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் சீர்திருத்தம் மேற்கொள்ளப்பட வேண்டியது அவசியம் என்று இந்தியா மீண்டும் வலியுறுத்தியுள்ளது.
உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் இரண்டாவது அரையிறுதி ஆட்டத்தில் அர்ஜென்டினா இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.